ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. இது ஒரு வெரைட்டி ஆஃப் மட்டன் குழம்பு. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் மட்டன் குழம்புக்காக ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மட்டன் குழம்பு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸ், அதுக்கப்புறம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கப் கட் பண்ணி வச்சுருந்தோம். அது கூட 4 பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில், அதையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மட்டன் ஒரு 750 கிராம் இருக்குது, அதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு தேங்காய், அதுக்கப்புறமா அதில் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா 1 கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா குக்கரில் ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்திங்கன்னா பூ மாதிரி வெந்திருக்கும் மட்டன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் சமைக்க கற்றுக்குறீங்களா? அப்படின்னா வெங்காயத்தை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுலேயும் பச்சை ஸ்மெல் வரக்கூடாது. அப்புறமா தக்காளியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் அதுக்கப்புறமா மட்டன் மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் சுத்தமாக வராமல் இருக்கும்போது மட்டன் ஆட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உள்ள நம்ம தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட தேங்காயும் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.